ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதோடு சேர்த்து வெங்காய பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வாழைக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா இப்படி கொஞ்சம் ஒட்டாமல் அது வாட்டுக்க கொஞ்சம் ஈஸியாக வரும். இது கொஞ்சம் உங்களுக்கு எடுக்கிறப்ப கொஞ்சம் சிரமமாயிருச்சு. இப்படி ஆயில் தடவிட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஸ்லைஸ் நல்லா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதில் ஆனியன், பொட்டேட்டோ, வாழைக்காய் எல்லாமே நான் ரெடியாக சீச்சு வச்சாச்சு. இப்போ இதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கேசரி பவுட்ரு. அது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம பிணைஞ்சுக்கணும். கட்டி இல்லாமல் பிணைஞ்சுக்கணும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சுக்கோங்க. இது மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுட்டு வாழைக்காயை நல்லா அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்கணும். இதை அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை போடுவோம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மாவில் நல்லா அப்படி டிப் பண்ணி ஒவ்வொரு வாழைக்காயாக போட்டு எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக சூப்பராக நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ஒவ்வொன்றா டிப் பண்ணி போட்டு எடுத்துடலாம். சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிரும். அப்படியே அந்த வாழைக்காய் அப்படி மேலே பார்த்தா அப்படி புஷ்ஷுன்னு அப்படி எந்திரிச்சு வரணும். பஜ்ஜின்னா அப்படி தான் இருக்கணும். இது எல்லாமே போட்டுட்டு மெதுவாக ஒவ்வொன்றா திருப்பி விட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதுதான். கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி மாவு, கொஞ்சம் உப்பு, கேசரி பவுட்ரு கலருக்கு எல்லாத்தையும் நல்லா போட்டு பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி போட்டுடலாம். சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. இதுக்கடுத்து வெங்காய பஜ்ஜி எப்படி போடுறோம் பார்க்கலாம். அதே மாவில் வெங்காயத்தை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் நல்லா மாவில் டிப் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான் ஃப்ரை பண்ணி. அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் முறுக்கு வீடியோவை பார்த்து நிறையா எனக்கு கமெண்ட் போட்டிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை படிக்கையில். கமெண்ட் போட்ட எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சூப்பரான வெங்காய பஜ்ஜி ரெடி. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மைக்கும் நல்லா இருந்துச்சு. இப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.